வணக்கம் மீன ராசிக்காரங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. நீங்கள் ரொம்பவே மென்மையான மனசுடையவங்க. உங்களுடைய அன்பும் ரொம்பவே ஆழமாக இருக்கக்கூடியது. நீங்கள் காதலிக்கும் போது முழு மனசோட காதலிப்பீங்க. அதனால தான் நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு இப்போ உங்களை தேடி வர துடிக்குது. நீங்கள் ஒருத்தரை மறக்க முயற்சி பண்ணினாலுமே உள்ளுக்குள்ளே அந்த நினைவு அப்படிங்கிறது அலை மாதிரி மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. அது வெறும் நினைவு இல்லை, முடிக்காத பந்தமாக இருக்கும். குரு உங்களுடைய ராசியை ஆள்றவர். குரு தர்றது நம்பிக்கை, மன்னிப்பு, இரக்கம். அதனால தான் நீங்கள் காயம் அடைஞ்சாலுமே வெறுப்பு வைக்கவே மாட்டீங்க. அதுவே இப்போது உங்களுக்கு பலனும் கொடுக்குது. உங்களுடைய மனசு இன்னும் அந்த மனிதருக்காக நல்லதையே நினைக்குது. அந்த நல்ல எண்ணம் தான் அவங்களையும் உங்ககிட்ட இருந்து இழுக்குது. கடந்த காலத்தில் நடந்த பிரிவு உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. நீங்கள் தனியாக அழுத நாட்கள் எல்லாமே இருக்கலாம். யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே தாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கண்ணீரை வீணாக போகலை. அது உங்களை இன்னுமே உணர்ச்சி பூர்வமாக ஆழமாக மாற்றியிருக்கு. இப்போ வரப்போகக்கூடிய சந்திப்பு வெறும் பேசுறது மட்டும் கிடையாது, மனசை திறந்து வைக்கிறது தான். சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு அப்படிங்கிறது கனவுல கூட வந்திருக்கலாம். திடீர்னு நினைவு அதிகமாக வந்திருக்கலாம். அது சின்ன அறிகுறியை கூட தொடர்பு மெதுவாகவே ஆரம்பிக்கும். எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட உன்னோட மனசை உருக வைக்கும். ஆனால் உடனே முழுசாக நம்பாதீங்க, செயலை கவனித்து பாருங்கள். வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உனக்கு இப்போது மன வளர்ச்சி காலம்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற நேரம் தான் இது. வேலை, பணம் எல்லாமே மெதுவாக சீராகும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். இந்த நிலை உனக்கு உறவிலையும் தெளிவை கொடுக்கும். சிலருக்கு இதை மீண்டுமே சேர்க்கை நேரடியாகவே நிச்சயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உன்னுடைய அளவுக்கு மீறிய இரக்கம். நீ எல்லாத்தையுமே மன்னிச்சு விடுவ, ஆனால் எல்லாரும் அதற்கு தகுதி இல்லை. இந்த முறை உன்னுடைய மனசையும் காக்கணும். உன்னுடைய வலிக்க வைக்கும் விஷயத்தையும் மறக்காதீங்க. பேசணும், விளக்க வைக்கணும், புரிய வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். உடல் நலத்தில் நீர் சத்து குறைவு, சோர்வு, மன அழுத்தத்தை கவனிக்கணும். தண்ணீர் போதுமான அளவு குடிக்கணும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுடைய மனசை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீன ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உள்ளத்தினுடைய அழைப்பு தான். நீங்கள் கொடுத்த அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமானது. அதனால தான் அது திரும்பி வரக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த முறை நிதானமாக முன்னேறுங்க. கனவு மாதிரி இல்லை, உண்மை வாழ்க்கை மாதிரி யோசிக்கணும். நீங்கள் ரொம்பவே மனசில் வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய அன்பு ரொம்பவே ஆழம், கடல் மாதிரி. அந்த கடலில் ஒரு முறை மூழ்கினவங்க எளிதாக கரைக்கு வரமாட்டாங்க. அந்த பந்தம் இப்போது மீண்டுமே உயிர் பெறுது. அதனால் இனி எப்பொழுதுமே உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய காத்திருப்பு எல்லாமே உங்கள் கையில் தான் இருந்துகிட்டே இருக்க போகுது. மீன ராசிக்காரங்க, உங்களுடைய மனசு கடல் மாதிரி. வெளியில் அமைதி, உள்ள ஆழம். நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு சாதாரண கிடையாது. அதனால் நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு எப்போ மீண்டுமே உங்களை தேடி வர துடிக்குது. நீங்கள் மறக்க முயற்சி பண்ணினாலுமே உங்களுடைய உள்ளுணர்ச்சி அப்படிங்கிறது அந்த பந்தத்தை இன்னுமே முடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லுது. குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி. குரு தர்றது மன்னிப்பு, கருணை, நம்பிக்கை. நீங்கள் காயமடைஞ்ச பிறகுமே வெறுப்பு வளர்க்க மாட்டார். அவர் தான் நல்லவர். இப்போது சூழ்நிலை தான் தவறுன்னு நினச்சிக்கணும். அந்த நல்ல எண்ணமே இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்குது. காலம் தள்ளி நின்னாலுமே அந்த மனிதர் உங்களுடைய மதிப்பை இன்னுமே புரிஞ்சுக்கிருக்கலாம் அப்படின்னு தோணும். சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பக்கூடியதாகவும் இருக்கும். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த பிறகு திடீர்னு ஒரு தகவல். முதல் நிமிஷம் நம்ப முடியாமல் போகலாம், அடுத்த நிமிஷம் கண்ணில் நீர் நிறையலாம். அது பலவீனம் இல்லை, உன்னுடைய உண்மையான அன்பினுடைய அடையாளம் தான். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு மென்மையாக யாருமே தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த முறை உங்களுடைய மனசை மட்டும் இல்லை, உங்களுடைய மதிப்பையும் காப்பாற்றணும். நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் உங்களுடைய வலிக்க வைக்கக்கூடிய பழைய பழக்கத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக பேசுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க. வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு இந்த கால விழிப்பு தான் காலமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கனவுகளை மட்டுமே பின்தொடர்ந்தவங்களாக இருக்கீங்க. இப்போ அந்த கனவுகளுக்கு நடைமுறை சேர்க்கிற நேரம் வந்துடுச்சு. வேலை,
பணநிலை அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக உயர்ந்துக்கிட்டே போகும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். இந்த நிலை தான் உறவையுமே நிலைநிறுத்தும். சிலருக்கு தூரமான இடத்துலேருந்து வரக்கூடிய உறவு திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே கெட்ட பக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக கற்பனை. நீங்கள் எதிரில் இருக்கிறவங்கள கூட ஒரு கனவு மனிதராக பார்க்க ஆரம்பித்தா மீண்டுமே ஏமாற்றம் வரலாம். உண்மை என்னன்னா செயல் என்னன்னு கவனித்து பாருங்கள். வார்த்தைகளை மட்டுமே நம்பக்கூடாது. உடல் நலத்தில் மன அழுத்தம், சோர்வு, நீர்ச்சத்து குறைவை கவனிக்கணும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். அமைதியான இசையை கேளுங்க. தனிமையில் நல்ல சிந்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். மீன ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உள்ளத்தினுடைய அழைப்பு, நீங்கள் கொடுத்த அன்பு ரொம்பவே ஆழமானது. அது மறைஞ்சு போகலை. இப்போ அந்த அன்பு மீண்டுமே கதவை தட்டுது. இந்த முறை பயமெல்லாம் விட்டு நிதானமாக முன்னேறுங்க. நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடல் அலை தள்ளி போனாலுமே மீண்டும் கரையை தேடி தான் வரும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த உறவு மீண்டும் வந்து நிற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய காத்திருப்புக்கு இந்த முறை நல்லாவே நெருக்கம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக யாருக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் உங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கே புரியும். மீன ராசிக்காரங்களுடைய உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையான மனசு. நீங்கள் அன்பு கொடுத்தா எல்லையே தெரியாமல் கொடுத்துருவீங்க. அதனால தான் நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தாக்கம் விட்டுச்சு. நீங்கள் வெளியே அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அந்த மனிதருக்காக ஒரு விளக்கு எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த விளக்கினுடைய ஒளி தான் இப்போ அவங்கள மீண்டுமே உங்ககிட்ட இழுத்துட்டு கொண்டு வருது. நீங்கள் கடந்த காலத்தில் ரொம்பவே காயமடைஞ்சிருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை உடைஞ்சது போல் இருந்திருக்கும். சில இரவுகள் தனியாக அழுதுருப்பீங்க. என்ன தவறுன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் தவறில்லை, நீங்கள் உண்மையாக இருந்தது தான். சில சமயம் நேரம்தான் சரியில்லை. இப்போ அந்த நேரம் திரும்பி உங்களுக்கு சாதகமாக மாறுது. இப்போது மீண்டும் சேர்க்கை அப்படிங்கிறது மெதுவாக தான் வரும். முதல்ல சாதாரண தொடர்பு தான், பின்னாடி கவலையை கேட்பது, அடுத்தது பழைய நினைவுகளை நினைவுபடுத்துவது. நீயும் கொஞ்சம் தயக்கமாக இருப்ப, ஆனால் உங்களுடைய உள்ளுணர்ச்சி சொல்வதை கேட்கணும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது அமைதியாக இருந்தால் அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையானதாக இருக்கும். ஆனால் மீன ராசிக்காரங்க, உங்களுடைய பெரிய பலவீனம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய மேல்குறை எடுத்து சொல்கிறது தான். இந்த முறை அது வேண்டாம். நீ உன்னுடைய மதிப்பை புரிஞ்சுக்கணும். அன்பு கொடுக்கறது நல்லது, ஆனால் உன்னை இழக்கக்கூடாது. தெளிவாக பேசணும். உன்னுடைய எதிர்ப்பையும் சொல்லணும். மௌனமாக இருந்து வலிக்காத அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கை ரீதியாக உனக்கு இந்த காலம் மனம் முதிர்ச்சியை கொடுக்கும். நீ கனவு காண்றது மட்டும் இல்லை, இப்போ நடைமுறை யோசிக்கிறவனாகவும் மாறுற நேரம் தான். வேலை வாய்ப்பு, பணநிலை மெதுவாக உயர்வு காணும். குடும்ப ஆதரவும் கிடைக்கும். இந்த நிலை உறவுக்கு வலிமையை கொடுக்கும். சிலருக்கு இந்த மீண்டும் சேர்க்கை அப்படிங்கிறது திருமணமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிக உணர்ச்சி, ஒரே நாளில் அதிக நம்பிக்கையை வச்சு மீண்டும் காயப்படுத்தாது. நேரம் கொடுக்கணும், செயலை கவனித்து பார்க்கணும். உங்களுடைய மன அமைதியை அப்படிங்கிறது குலையவே கூடாது. உடல் நலத்தில் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மையை கவனிக்கணும். தண்ணீர் அப்படிங்கிறது போதுமான அளவு குடிச்சிட்டு அமைதியான சூழலில் நேரத்தை செலவு பண்ணணும். பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுடைய மனசை ரொம்பவே நிலைப்படுத்த உதவும். நல்ல சிந்தனை உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். மீன ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுனால உங்களுடைய அன்பின் ஆழத்தில் கிடைக்கிற பதில், நீங்கள் கொடுத்த அன்பு வீணாகலை. அது சுற்றி வந்து மீண்டுமே உங்களை தேடுது. இந்த முறை நிதானமாக தெளிவோடு முன்னேறுங்க. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய மனசு கடல் மாதிரி ஆளும். அந்த கடலில் ஒரு முறை மூழ்கினவங்க அந்த அனுபவத்தை கண்டிப்பாக மறக்க முடியாது. அதனால தான் அந்த உறவு மீண்டுமே கரையை தேடி வருது. உங்களுடைய காத்திருப்புக்கு நிறைவு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய துணையோட உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவங்களுடைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.